நானும் பவனும் வரும்போது ஆட்டோல வந்தோம். என் ஆபீஸ்ல இருந்து ஆட்டோல வரும் பொழுது ஒரு 2 ஃபிகர் ரோட்ல போச்சு. அதுல முன்னாடி இருந்த ஃபிகர் வந்து மூஞ்சி எல்லாம் துப்பட்டா மாதிரி சுத்தி சுத்தி வெறும் மூக்கும் கண்ணு மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. பின்னாடி உட்கார்ந்து இருந்தது ஹெல்மெட்லாம் போடல, ரொம்ப அழகா, ரொம்ப பவ்யமா, ரொம்ப குடும்ப பாங்கா ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு என்ன பார்த்து, ஏய் அங்க பாரு ஆட்டோவுல கருணா சினிச்சு. உடனே முன்னாடி ஓட்டுற பொண்ணு அடிச்சு, அவர்லாம் எப்படி ஆட்டோல வருவாருன்னுச்சு. உடனே இவன் சொன்னா, மச்சான் பாரு 2 ஃபிகர் ஒன்ன பார்த்து ஒன்னு சொல்லுது, ஒன்னு வந்து இல்லைன்னு சொல்லுது. அதுங்களுக்கு தெரியுமா மாமா நம்ம ஆட்டோ தான் ஓட்டிட்டு இருந்த மெட்ராஸ்லங்கிறது. அதாவது ஏதோ ஒரு கிராமத்துல, முகவரி தெரியாத ஒரு கிராமத்துல பிறந்து வளர்ந்த ஒருத்தனை இந்த சென்னை மாநகரம் தான் ஒரு பாடகனாகவும், ஒரு கல்லூரி மாணவனாகவும், ஒரு நடிகராகவும் அடையாளம் காட்டியிருக்கு. ஆனா அன்னைக்கு தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக அவன் செய்யாத வேலைகள் கிடையாது. இதே சென்னையிலே அவன் ஓட்டாத இடங்கள் கிடையாது. ஆனா அன்னைக்கு இந்த கருணாசுங்கிறவனுக்கு யாருடைய அடையாளமும் தெரியாது. ஆனா அதே மனிதன் இன்றைக்கு ஒரு அதே ஆட்டோல வரும் பொழுது கருணாசி ஆட்டோல வருவாரா அப்படிங்குது. இது என்னன்னா, இதுதான் இந்த சினிமா, இதுதான் இந்த சினிமாவுடைய மாயை. உலகத்துல 2 விஷயங்கள் தான் ரொம்ப பெருசு. ஒன்னு வந்து புகழ், இன்னொன்னு வந்து பணம். இந்த பணமும் புகழும் அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம், ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு இடம் இந்த உலகத்துல இருக்குன்னு சொன்னால் அது சினிமா மட்டும்தான். அந்த சினிமாவில எல்லா விதமான புகழையும் தனக்கு போதும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு பணத்தையும் சம்பாதித்த ஒரு மகான் திரையுலகிலே இருக்கிறார் என்று சொன்னால் அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அப்பேற்பட்ட அந்த மகான் எந்த ஒரு காலகட்டத்திலாவது, எந்த ஒரு தனி மனிதனிடத்திலாவது தன்னை பெரியவராக காட்டி அடையாளம் காட்டிய நிகழ்ச்சிகள் உண்டா என்று உற்று பார்த்தீர்களே ஆனால் நிச்சயமாக அப்படி ஒரு தகவல்களை உங்களுக்கு சொல்வதற்கு ஆள் இருக்க மாட்டார். இந்த சினிமாவில் எனக்கு 2 பேரை ரொம்ப பிடிக்கும். அதாவது பாசமா எனக்கு பிடிக்கும், உரிமையா என்னுடைய கருத்துக்களை நான் பகிரங்கமா பேசுறது 2 பேர்கிட்ட மட்டும்தான். இது உண்மையான விஷயம். எனக்கு உண்மை மட்டும்தான் பேச தெரியும். எனக்கு 2 பேரை பிடிக்கும். அதனால மற்றவங்களுக்கு என்ன பிடிக்காம போனாலும் எனக்கு அது கவலை கிடையாது. மறுபடியும் எனக்கு ஓட்டுறதுக்கு ஆட்டோ இருக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த 2 பேர் யார் என்று சொன்னால், ஒன்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், இரண்டாவது நடிகர் யார் என்று சொன்னால் ராகவா லாரன்ஸ். இதற்கு முன்பாக பேசிய நமது பெரியவர்கள் எல்லாம் சொன்னார்கள், உழைப்பால் உயர்ந்தவர்கள். எல்லாரும் தான் உழைக்கிறோம், நான் மட்டும் தான் உழைக்கிறேன். எனக்கு எவனும் 35 கோடி எல்லாம் சம்பளம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்களும் தான் உழைக்கிறீங்க, நீங்களும் தான் உழைக்கிறீங்க. இங்க இருக்கிறவங்க யாராவது உழைக்காம டெய்லி காலங்காலத்தில் டாஸ்மார்க்ல சரக்கு அடிச்சுட்டு மாச கணக்கில் அக்கௌண்ட்ல பில்லா கொடுக்குறீங்க கிடையாது. எல்லாருமே வேலை செய்றீங்க, எல்லாருமே கஷ்டப்படுறீங்க, எல்லாருமே தான் உழைக்கிறீங்க. ஆனால் சில பேருக்கு மட்டும்தான் அவர் ஆசைப்பட்டது எல்லாம் கிடைக்கிறது. சில பேருக்கு மட்டும்தான் அவர் நினைக்கின்ற அளவுக்கு போதும் போதும் என்று சொல்லுகின்ற அளவுக்கு மக்களுடைய செல்வாக்கு, மக்களுடைய புகழும் பணமும் கிடைக்கிறது. அப்படி ஏன் சிலருக்கு மட்டும் கிடைக்கிறது என்று சொன்னால் அவரிடத்திலே நல்ல ஆத்மா இருக்கிறது. அப்பேற்பட்ட ஆத்மா இருப்பவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்பது என்னுடைய வார்த்தை. அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஆத்மா இருப்பவர் தான் ராகவா லாரன்ஸ் என்பதுதான் என்னுடைய கருத்து. காசு பணம் நாம சம்பாதிக்கிறது. இங்க இருக்கிறவங்க எல்லாருமே இப்போ இந்த இடத்துல நான் துண்டை தூக்கிட்டு வந்து இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு குவார்டர் வாங்குற மாதிரி நினைச்சுக்கிட்டு ஒரு 150 ரூபா கொடுத்தீங்கன்னா அதே ஒரு பெரிய அமௌண்ட் இங்க வசூலாயிரும், ஒரு பெரிய அமௌண்ட் வசூலாயிரும். ஆனால் அந்த 1 கோடியோ 2 கோடியோ இல்லை 100 கோடியோ இல்லை, இன்றைக்கு அரசியல்வாதிகள் சேவை செய்யக்கூடிய ஒரு இடம் அரசியல். அந்த சர்வீஸ் மோட்டிவேஷனாக இருக்கக்கூடிய அந்த அரசியல், சேவை செய்யக்கூடிய ஒரு அரசியல் இன்றைக்கு வியாபாரமாகி கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும். அப்படி அந்த அரசியல்வாதிகள் சாதாரணமாக 100 கோடி 1000 கோடி லட்சம் கோடி என்று அடித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலத்தில் அந்த கோடிகள்ல 1 கோடியை கொடுத்து, ஏன் நான் தருகிறேன், என்னால் முடியும், உன்னால் மட்டும்தான் முடியும், உன்னை மட்டும் நம்பு என்று சொன்ன சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய வாக்கியத்தை நம்பி நான் சொல்லுகின்றேன், நான் தருகின்றேன்,
1 கோடி லட்சம் பணம் தருகின்றேன், உங்களால் ரஜினிகாந்தை உருவாக்க முடியுமா? மனிதன் பணத்தை நீ சம்பாதிக்கலாம், 1 கோடி 5 கோடி 50 கோடி 500 கோடி பணத்தை சம்பாதிக்கலாம் யாரு வேணாலும். ஆனால் அந்த பணத்தால் ஒரு மனிதனை சம்பாதிக்க முடியுமா? முடியவே முடியாது. இதுதான் உண்மை. அதனால அந்த பணம் நம்ம பின்னாடி வரப்போறதே இல்லை. நான் கூட மெட்ராஸ்ல 91 அந்த பிரசிடென்சி காலேஜில் படிக்கும்போது ஒரு கானா பாட்டு ஒன்று பாடுவேன். பழைய பாட்டு தான், மெட்ராஸ்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான். 7 குறுக்கு 2 நெடுக்கு 4 பேரு வாகனம், என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நீயும் தானே போகணும், நானும் தானே போகணும், போயே தானே தீரணும். 7 குறுக்கு 2 நெடுக்கு 4 பேரு வாகனம், 4 மாடி காரனும் போறது பாடதா, நதியத்த நாங்களும் போவாது மேலதா, போகுமடி பாதையெல்லாம் ஒண்ணுதான், அங்கே போன பின்னே சொந்தம் நமக்கு மண்ணுதான். சொன்னா கேளுங்க இது உண்மைதானுங்க, அட சொன்னா கேளுங்க இது உண்மைதானுங்க. 7 ஊருக்கு 2 நெடுக்கு 4 பேரு வாகனம், இதுதான் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை தத்துவத்தை எந்த ஒரு மனிதன் புரிந்து கொள்கின்றானோ அந்த மனிதனுக்கு அகங்காரம் இருக்காது, அந்த மனிதனுக்கு ஆணவம் இருக்காது, அந்த மனிதன் இருக்கின்ற இடத்திலே நல்ல ஆத்மா இருக்கும். அப்பேற்பட்ட அந்த நல்ல ஆத்மா ரஜினிகாந்த் இடத்திலே இருக்கின்ற ஒரு காரணத்தினால்தான் யமனையும் வென்றான் ஒருவன் என்று சொன்னால் அதை இந்த உலகத்திற்கு எடுத்துக்காட்டாக யமனையும் வென்றான். உங்கள் அன்பால், உங்கள் கருணையால், உங்கள் பிரார்த்தனையால், உங்கள் வேண்டுதலால் இறைவனையும் என்றால் ஒரு மனிதன் இந்த நூற்றாண்டு காலத்திலே என்று சொன்னால் அது ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான். அப்பேற்பட்ட அந்த மனிதரை பார்த்திருக்கின்றேன், பழகி இருக்கின்றேன். என்னுடைய கருத்துக்களை சுயமரியாதையோடு நான் அவரிடத்தில் எதிர்த்து பேசியிருக்கின்றேன். என்னை கட்டி தழுவி இருக்கின்றார், என்னை கடித்தும் பேசியிருக்கின்றார். அந்த அன்புக்கு சொந்தக்காரர். இன்னைக்கு ஒரு சாதாரண டிவியில ஒரு காம்பேர் பண்ற ஒரு பையனை பார்த்தாலே திடீர்னு கொஞ்சம் பிஸியா இருக்கு, பஸ் கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்க, பஸ் பஸ் அப்படியே பஸ் சார் நாளைக்கு பார்ப்போம், பஸ் கூப்பிடு, ஹை வேர் ஆர் யூ, ஐ கல்யூ இப்படியே திறாங்க. ஆனால் உலகத்திலே, ஏசிய நாட்டிலே, ஏசியாவிலே ஒரு தமிழனுக்கு, ஒரு தமிழ்நாட்டிலே பிறப்பால் வேறு மொழியாக இருந்தாலும் உணர்வாலும் உண்மையாலும் இந்த தமிழகத்துடைய மண்ணையும் இந்த தமிழகத்துடைய உணவையும் சாப்பிட்டு ஒரு தமிழனாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களிடத்திலே நான் பார்த்து பிரமித்து போன ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் அவருடைய எளிமை. அந்த எளிமை மட்டும்தான் எனக்கு பிடித்திருந்ததே தவிர எனக்கு சூப்பர் ஸ்டாரை பிடிக்கவில்லை. அவருடைய அந்த எளிமை மட்டும்தான் எனக்கு பிடித்திருந்தது. நண்பர்களே, உங்கள் அத்தனை பேரையும் இங்கே பேசிக் கொண்டிருந்த பொழுது நான் உங்களுடைய வேகங்களை பார்த்தேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. எனது அருமை நண்பர் இங்கே பூச்சி, நமச்சி நமச்சி பூச்சி நமச்சி கன்ஃபியூஷன், என் அருமை தம்பி நமச்சி, சக்திவேல் பாண்டியன் சிவகாசியில அவனுடைய இல்லத்திலே நடந்த ஒரு புனித நீராட்டு விழாவுக்கு நான் போயிருந்த பொழுது அங்கே ஒரு 10 மாவட்ட செயலாளர்களை பார்த்தேன். அவர்கள் முடியெல்லாம் நரைத்து என்னை போல இருந்தார்கள், கருப்பாக அழகாக. அவர்களிடத்திலே நான் கேட்டேன், எப்பையா உங்க தலைவர்